ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். வரவேற்புரை நல்கிட நம்மளுடைய அதாவது பிஹைண்ட் த சீனில் அற்புதமான வேலைகள்லாம் செய்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து புலவர் இவங்கள வந்து காஞ்சி புலவர்னு சொல்லலாம். எத்தனை நாளா அகலூர் புலவர்னு சொல்லிட்டு இருந்தேன். காஞ்சிபுரத்தில் ரொம்ப காலமாக இருக்கிறதுல இப்போலாம் காஞ்சி புலவர்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அற்புதமாக பாடல் இயற்றுவாங்க. சந்த பாடல்கள் அதிக அளவில் எழுதிட்டே இருக்காங்க. நம்ம காப்பியச்சுடர் ஐயாக்கு அடுத்தது அதிக சந்த பாடல்கள் இயற்றியது நம்ம காஞ்சி புலவர்னு சொல்லலாம். இந்த வயசுல அதாவது ஒரு மிட் 20ஸ்ல இருப்பாங்க. இந்த வயசுல இருந்துகிட்டு இந்த அளவுக்கு பாடல் இயற்றுறாங்கன்னா, அப்புறம் இன்னும் 10 ஆண்டுகள்ல எப்படி எழுதுவாங்க? 20 ஆண்டுகள்ல அவங்களுடைய எப்படி எழுதுவாங்கன்னு நெனச்சு பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருக்கு. அற்புதமான அதாவது பாடல் இயற்றுவது மட்டும் இல்ல, அந்த கணீர் கணீர்னு ஒரு குரல். அத வந்து எடுத்து சொல்லக்கூடிய விதம் மிகச் சிறப்பா இருக்கும். அவங்க வரவேற்புரை குடுக்கிறதே ஒரு கவியரங்கத்துல ஒரு கவிதை வாசிச்ச மாரி தான் இருக்கும். அவங்களுடைய வரவேற்புரை கேட்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறோம். வாருங்கள் காஞ்சி புலவரே! பற்றிலான் பாதங்களை பணிந்து மென்தமிழின் கரம் பற்றி நற்பொறுப்பை சிரமேற்றி இப்பெரும் வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி துவங்குகிறேன். இன்றைய நிகழ்விற்கு தேன்குரலால் கட்டி இழுத்து இன்குரலால் இங்கு உள்ளோரை மகிழ்வித்து ஆசானின் விருத்த விருந்து அளித்த இறைவணக்கம் பாடி அசத்திய ஹர்ஷிதா தங்கராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நன்றியுரை வழங்க வந்திருக்கும் 4வது இலக்கண குழுவின் அருமை புலவரும் சனிதோறும் கேள்வி பதில் நிகழ்வினை சுவாரஸ்யமாக கொண்டு செல்லும் ஆதிபகவன் குழு நிர்வாகியுமான புலவர் சரஸ்வதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அற்புதமாய் மங்கள வாழ்த்து பாட வந்திருக்கும் செல்வி ஜினபாரதி தியாகு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலும் பெண்களின் திறமைகளை வெளியே கொண்டு வருவதிலும் முதன்மை இடத்தை பிடித்து விடுகிறது நமது ஆதிபகவன் குழு. காரணம், இன்றைய அறச்சொற்பொழிவு நிகழ்வில் இறைவணக்கம், வரவேற்புரை, நன்றியுரை, மங்கள வாழ்த்து என அனைத்து இடங்களிலும் பெண்களே. இவ்வாய்ப்பை வழங்கியமைக்கு அனைவரின் சார்பாக நன்றியினை ஆசானுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தனது படைப்புகளில் புதுவித சாதனை செய்து தனது செயல்களில் உயர்ந்து நிற்கும் எனதருமை ஆசான், பல புலவர்களை உருவாக்கிய புலவர்கோ நற்சிந்தனையாளர், ஆதிபகவன் குழு நிறுவனர், இந்நிகழ்விற்கு தலைமையேற்று சிம்மையாய் நடத்தும் ஆசான் கவிராசர் மகராசர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இனிப்பு என்றால் எப்படி அனைவருக்கும் பிடிக்கிறதோ, மழை என்றால் எப்படி அனைவரும் ரசிக்கிறார்களோ, மழலைகள் என்றால் எப்படி அனைவரும் விரும்புகிறார்களோ, அதுபோல் ஆதிபகவன் குழு என்றால் அனைவருக்கும் ஒரு தனி விருப்பம், தனி ஈடுபாடு. ஆதிபகவன் குழு என்றால் அனைவருக்கும் தனி விருப்பம், தனி ஈடுபாடு. அதிலும் முக்கியமாக நமது மன்னை திரு பத்மராஜ் ராமசாமி ஐயாவின் நிகழ்வு என்றால் அப்படி ஒரு ஈர்ப்பு. என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்தால் இங்கு எது இல்லை என்று. ஆம், ஐயாவின் நிகழ்வில் அனைத்தும் அடங்கும். சுவாரஸ்யமாக தனது உரையினை கொண்டு சென்று சிறியோர் முதல் பெரியோர் வரை தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்துள்ளவர் ஐயா அவர்கள். அகிம்சையும் அன்பும் 2 வார தொடர் உரையினை தொடர்ந்து இன்று 3வது வாரம் நிறைவு உரையாற்ற வந்திருக்கும் திரு பத்மராஜ் ராமசாமி ஐயாவினை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகிறது ஆதிபகவன் குழு. அடுத்ததாக முக்கிய பங்காளர்கள் அறிவினை இன்னும் வளர்க்க, தெளிவை மிகுவாயடைய வாரந்தோறும் தவறாது இணையத்தில் இணைந்து நிகழ்வுகளை கண்டு தெளிவை அடையும் எமது அருமை உறவுகளையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஆதிபகவன் குழு சார்பாக அனைவரையும் நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் வியூவர்ஸ், இந்த அழகான வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஆதிபகவன் புலன குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ.